அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு, கேரளாவில் இயங்கும் முக்கிய ரயில்களில் திடீர் மாற்றம். மத்திய அரசு அதிரடியான முடிவு. இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் இயங்கும் பல்வேறு ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கையை கடந்த சில ஆண்டுகளாகவே ரயில்வே நிர்வாகம் குறைத்தது. இதனால் முன்பதிவில்லா பெட்டிகளில் கூட்ட நெரிசல் அதிகரித்தது. இந்நிலையில்தான் ரயில்வே வாரியம் நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் இயங்கும் ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக புதிதாக 10,000 முன்பதிவில்லா பெட்டிகளை உற்பத்தி செய்ய இருப்பதாக ரயில்வே அமைச்சரான அஸ்வினி தெரிவித்துள்ளார். அதற்கான பணியையும் சென்னை ஐசிஎஃப் உள்ளிட்ட ரயில் பெட்டி தயாரிப்பு ஆலைகள் மேற்கொண்டு உள்ளனர். இதன் காரணமாக தெற்கு ரயில்வேயில் தமிழ்நாடு, கேரளாவில் இயங்கும் முக்கிய ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க கோட்டம் வாரியாக பட்டியல் எடுக்கப்பட்டு வருகிறது. சென்னை, மதுரை, திருச்சி, சேலம், பாலக்காடு, திருவனந்தபுரம் ஆகிய 6 கோட்டங்களிலும் எந்தெந்த ரயில்களில் கூடுதல் முன்பதிவில்லா பெட்டிகளை எத்தனை எண்ணிக்கையில் இணைக்கலாம் என பட்டியல் தயாரித்து வருகின்றன. இதற்காக தற்போது எந்தெந்த ரயில்களில் கடும் இட நெருக்கடியோடு முன்பதிவில்லா பெட்டிகளில் பயணிகள் செல்கின்றனர் என்பதையும் ஆய்வு செய்கின்றனர். குறிப்பாக கேரளாவில் உள்ள திருவனந்தபுரம், எர்ணாகுளம் பகுதியிலிருந்து சென்னைக்கு வரும் ரயில்கள், கோவை சென்னை ரயில்கள், சென்னை நாகர்கோயில் ரயில்கள், பெங்களூரு நாகர்கோயில், கோவை நாகர்கோயில் ரயில்களில் கூடுதல் முன்பதிவில்லா பெட்டிகள் இணைக்கப்படவும் உள்ளன. அதேபோல கேரளா, தமிழ்நாட்டிலிருந்து ஊபி, மாப்பி, ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், பீகார், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா மாநிலங்களுக்கு செல்லும் 30க்கும் அதிகமான ரயில்களில் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கையும் 5 அல்லது 6ஆக அதிகரிக்க முடிவும் செய்துள்ளனர். அதற்கான பட்டியலையும் ரயில்வே தயாரித்து வருகின்றனர். இது பற்றி ரயில்வே அதிகாரிகள் கூறுகையில், தெற்கு ரயில்வே பகுதியில் இருந்து வட மாநிலங்களுக்கு செல்லும் ரயில்களிலும் சென்னைக்கு வரும் ரயில்களிலும் முன்பதிவில்லா பெட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் புதிதாக 2500 முன்பதிவில்லா பெட்டிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வர ரயில்வேயும் திட்டமிட்டுள்ளது. அதில் அதிகளவு பெட்டிகள் தெற்கு ரயில்வேக்கு கிடைக்கும் என்றும் கூறினர்.